அப்ப இந்த 7வது சென்ஸை காலி பண்றது தான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாக இருந்தது. இந்த 7th சென்ஸ்ல கூட இவன் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடத்துல தேவன் 7th சென்ஸ் வளரக்கூடியது. அதுக்கு பவுண்டரியே கிடையாது, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவனுடைய அந்த ஆம்னிசியன்ட் நாலேஜ் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இடத்துல அவனை வச்சிருந்தார் தேவன். இப்போ இவன் என்ன செஞ்சுட்டான், இந்த 7வது சென்ஸ் காலியான கர்த்தர் சொல்லி சாப்பிட்டீங்கன்னா 7th சென்ஸ் போயிருண்டா அதுக்கப்புறம் நீ எங்க உலகத்தில் செத்துருவ. நான் சொல்ற புரியுதா? தேவனுடைய உலகத்தில் செத்து மனுஷனுடைய உலகத்தில் உயிரோட தான் இருப்ப, ஆனா தேவனுடைய உலகத்தில் என்ன செஞ்சிருவ, செத்துருவ. அதனால நாங்க என்ன பேசினாலும் உனக்கு கேட்காத இடத்துக்கு போயிருவோம். ஆதாமே, ஆகையால் இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், சாப்பிடாதன்னாரு. சொல்லிட்டு அடிக்கடி செக் பண்ணி ரிங் பண்றாரு. ஹலோன்னு எடுக்கிறான், பார்ட்டி நம்மள லைன்ல தான் இருக்கிறான் அப்படின்னு வச்சிருக்காரு. திடீர்னு பார்த்தா பழத்தை சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட உடனே கர்த்தர் இவனுக்கு கால் கொடுக்கிறாரு. இந்த சந்தாதாரர் உங்களுடைய தொடர்பு எல்லைக்கு அப்பாலே இருக்கிறார். திரும்ப அடிக்கிறாரு. இந்த சந்தாதாரர் தொடர்பு எல்லைக்கு அப்பாலே இருக்கிறார். உடனே கர்த்தர் இறங்கி வர, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? என்னுடைய கேள்வி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பாதாளமும் மறைக்க முடியாத இடத்தில் இருளும் உமக்கு முன்பாக என்னை மறைப்பதில்லை என்றான் தாவீது. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்றான். அப்பேற்பட்ட தேவனுக்கு ஆதாம் எங்க இருக்கான்னு கேட்டுட்டா வரணும். வாட் இஸ் இட் இன் மீ? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆதாம் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்று கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் போயிட்டான். ஆதாமுக்கும் தேவனுக்கு இந்த டெலிபதி கட் ஆயிருச்சு. அட்ரஸே கேட்காம இருக்கிற இடத்துக்கு அவரால் வர முடியும். அந்த கான்டாக்ட் டிஸ்கனெக்ட் ஆனனால இவர் கேட்கிற, ஆதாமே எங்க இருக்கிறாய்? என் லைன் கிடைக்கலடா, என்னோட ரைஸ் உன்னை வந்து மோதிட்டு திரும்ப வருது. ரிசீவிங் பாயிண்ட்ல ரிசீவரே இல்ல, டவரே காணோம். பிசாசு தூக்கிட்டு வேற பக்கம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். டவரை காணோம். எங்க இருக்குன்றார். ஐயா, நீ வர்ற சத்தத்தை கேட்டு பயந்துன்ற வார்த்தை சொன்னானே, பழத்தை சாப்பிட்டியான்னாரு. கையை தட்டு. ஆமே, பயந்து அப்படின்னாலே பழத்தை சாப்பிட்டுருக்காங்க. ஆமே. அப்ப அந்த பயம்ன்றது பழம் சாப்பிட்டனால வந்தது. அப்ப சாப்பிட்ட உடனே டிஸ்கனெக்ட் ஆயிட்டான். தேவனுடைய உலகத்தில் இருந்து மனுஷன் செத்து போனான். ஆனா உயிரோட தான் இருக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிறான். இப்ப தேவன் நீ எங்க இருக்கிறன்னு தேடுற ஒரு இடத்துக்கு வந்துட்டான் மனுஷன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எந்த உலகத்துக்கு வந்துட்டான்? பிசாசுடைய உலகத்துக்குள்ள வந்துட்டான். அண்டர் த ரூலிங் ஆஃப் டெவில் இங்க வந்துட்டான். இங்க வந்த உடனே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டான். இந்த உலகத்துல என்ன இருக்கும்? பிசாசு உலகத்துல என்ன இருக்கும்? கழுதை என்ன இருக்கும்? கட்டி கொடுக்கும்போது இப்படி தான் சொல்றாங்க, கழுதை அங்கிட்டு போன பொழைச்சிட்டு போகுது, பிச்சை எடுத்தாச்சும் அப்படின்லாம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சார் கொஞ்சம் யோசிங்க சார், நீங்க இப்படி பண்றீங்க, நாங்களாம் வரலையா? எங்க வந்து நீ என்னைக்கோ செத்தையில போயிருப்போம் நம்ம. ஆனா அப்ப மனுஷன் வந்து வாழ்க்கையில நல்லபடியா வருவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டேன்றான். அப்படியே தத்தி ஊர்ந்து தவழ்ந்து எந்திரிச்சு அடிபட்டு வந்து டிவி வாங்கும்போது டிவி பார்க்குற கண்ணு இருக்காது, கார் வாங்கும்போது ஓட்டுறதுக்கு பலன் இருக்காது. ஆமாம், இப்படி எல்லாமே போனதுக்கு அப்புறம் தான் இவன் செட்டில் ஆவான்ற இடத்துக்கு தான் மனிதன் வந்து வருவான்றது இவங்க மனசில் அப்படியே பதிஞ்சனால அடுத்த ஜென்ரேஷனையும் அதே மாதிரி அடிபட்டு மிதிபட்டு லொல்பட்டு வந்து என்னது, ஆமாம் காஞ்சிப்பட்டுன்ற மாதிரி இப்படி அடிபட்டு தான் வருவான்ற மனநிலையில் இருந்து எல்லாருமே டியூன் ஆகிட்டாங்க. எதுக்கு டியூன் ஆகிட்டேன்? இந்த வேஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலக வழக்கத்தின்படியே நாம் நடந்து கொண்டோம், உலக வழக்கத்திற்கு ஏற்றார் போல் நாம் நடந்து கொண்டோம். அதுதான் நாம் செய்த மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் தேவனுடைய அறிவு டிஸ்கனெக்ட் ஆச்சுல. இப்போ மனித அறிவு உள்ள வந்துருச்சு. ஒரு பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிருக்கு. கன்சீவ் ஆன உடனே ஒரு 2 மாசத்துல திடீர்னு சொல்றாங்க மிஸ்கேரேஜ் ஆகி போச்சு, அந்த பொண்ணுக்கு வந்து ஐ திங்க் அதாவது வந்து கரு கலைஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லுங்க. என்னது கரு கலைஞ்சிட்டதா? எப்படி கரு கலையும்? அப்படிலாம் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. அப்படியா அப்படின்னு போயிடுறாங்க. ஏன் இது நடப்பது சாதாரணமானது. மைண்ட் என்ன ஆயிடுச்சு? செட் ஆயிடுச்சு. அடுத்து ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. எதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்? பைபிள் இப்படி சொல்லுது, அதெல்லாம் கேட்க மாட்டான். அப்படியா
சரி கர்த்தர் அப்படி போயிடுறாங்க. ஏன்னா மைண்ட் என்ன ஆயிடுச்சு, அது அங்கீகரிச்சிருச்சு. 15 வயசுல 20 வயசுல ஒருத்தன் திடீர்னு வியாதிப்படுறான். ஒருத்தன் வியாதியா, இது என்னது வியாதி, எதுக்கு உடம்பு சுடுது, ஏன் மூச்சு விட தள்ளணும், கேட்க மாட்டேன்றான். அவன் என்ன சொல்றான், ஓ தலைவலியா, காய்ச்சலா, ஓ பல்வலியா, கேன்சரா அப்படின்ட்டு ஓ ஓ அப்படின்னு முடிச்சிடறான். ஏன் ஏன் சார், ஏன் அவன் மனது என்ன ஆயிடுச்சு, கன்வின்ஸ் ஆயிடுச்சு. இந்த உலக வழக்கத்தின்படி கன்வின்ஸ் ஆயிடுச்சு. என்றைக்கு தேவனிடத்திலிருந்து இவன் மரித்தானோ அன்னைக்கு இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு அவன் அடிமையாயிட்டான். அதுக்கப்புறம் வாழ்றான். ஒரு 40 வயசு சாரி 30 வயசுல நிறைச்சிருதா, 30 வயசு முடியல நிறைக்குது. ஏன் இது விலையாகுது, எவனு கேட்கறதே இல்லை. முடி உதிருது, ஏன் கேட்கறதே இல்லை. தோல் சுருங்குது, ஏன் கேட்கறதே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நடக்குது, எங்களுக்கும். நீங்க உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே மூட்டுலாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ஏன் வலிக்குது, கேட்க மாட்டேன்றீங்க. ஏன் அதை அங்கீகரிக்கிறீங்க? ஏன்னா 40 வயசு ஆயிடுச்சுல, இவனே வெத்தலை வாக்கோட பிசாசு உள்ள கூப்பிடுறான். 40 ஆகி போச்சுல, 50 ஆகி போச்சுல, வாப்பா இன்னும் வரமாட்டேன்ற அப்படின்றான். அப்படின்னு சொல்ற உங்க ஆளு தான் நம்மளை கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாத்தையும் வாங்கி வாங்கி மடியில் வச்சுக்கிற. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு கிளவி ஒன்று பாவம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஊரில் இருக்க குப்பையெல்லாம் அள்ளி என்ன செஞ்சுக்கிறோம், வச்சுக்கிட்டு 3 மூடை தூக்கிட்டு போவோம். ஏசுனார் சிலுவை, என்னடா அது மூடைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா வெறும் குப்பை. இப்படி ஒரு சிலர் வந்து மூளையில் ஏற்றிக்கிட்டு இருப்பான். ஏற்ற வீட்டில் என்ன நினச்சி, அடுத்த வீட்டில் நினச்சி, இந்த வியாதி எப்படி, அந்த வியாதி எப்படி, எல்லா வியாதி குப்பையும் ஏற்றி வச்சுட்டு இப்படியே வாழ்றது. உலக வழக்கத்தை அங்கீகரிச்சுட்டா மனுஷன். அழகாக பவுல் எழுதுறார். தமிழில் வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை, 2ஆம் வசனத்தை சீக்கிரம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இந்த உலகத்தில் வந்து பிசாசுடைய ரூலிங் இருக்கு. இந்த ரூலிங் கீழே தான் இந்த உலகத்தின் வழக்கம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த கிங் ஆஃப் த வேர்ல்ட் யாரு, டெவில். இந்த பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறான். இந்த அதிபதி என்ன செஞ்சிட்டான், இப்படிதான் லைஃப் இருக்குன்னு செட் பண்ணிட்டான். 40 வயசுல உனக்கு வந்து தலையில நரைக்கணும் முடி, 50 வயசுல நீ வந்து கண்ணு பார்வை மங்கணும், 60 வயசுல நீ தடவணும் ராஸ்கல், 70 வயசுல நீ சாகணும், சோறு சாப்பிட்டா அவனுக்கு செமிக்க கூடாது. டிசைன் பண்ணான். இந்த டிசைனுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணோம். எழுத்து புரட்சி பண்ண முடியாது. ஏனென்றால் நமக்கு பரலோகம் துணையாக இங்கே இல்ல. பரலோகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட, பரலோகத்திலிருந்து நம்ம என்ன ஆயிட்டோம், செத்துட்டோம் பரலோகத்துக்கு. இப்ப இவன் உலகத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த உலகத்துக்குள்ள வந்த பிறகு நான் இவனுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்ந்து ஆகணும். உலக வழக்கம்னு பாவத்தை பேசுறியே. இந்த பாவத்துக்கு பின்னாடி தானே முதுமை இருக்கு, பாவத்துக்கு பின்னாடி தானே வியாதி இருக்கு, பாவத்துக்கு பின்னாடி தானே வந்து மரணம் இருக்கு. இந்த மரணத்தை பேச மாட்டேன்ற, இந்த வியாதியை பேச மாட்டேன்ற, இந்த வேற என்ன வறுமையை பேச மாட்டேன்ற. இதெல்லாம் உலக வழக்கம் இல்லையா? இவனுக்கு லிப்டிக் போட்டா மட்டும் உலக வழக்கமா? இவங்க எல்லாம் எதை கொண்டு தெரியல எனக்கு. ஒருத்தன பேசுறான், சார் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா வந்து இந்த உலக வழக்கத்தின்படி சரி எனக்கு சந்தோஷமா இருக்கு, பாவத்தை நீ எதுக்குறீல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், வா உன்னை கட்டி பிடிக்கிறேன், வாடா வேகமா வா, கட்டி பிடிச்சிக்கிறேன், வா, வரமாட்டேன்ற. பாவத்தை எடுத்து பேசுறீல, அப்படியே இந்த வியாதி, இந்த வறுமை, இதுவும் இந்த உலகத்தில் இருக்கிற கர்மம் தாண்டா, இதையும் சேர்த்து திட்டுறானா, அது தேவன் கொடுத்ததுன்றான். அட பாவி, அவனை தலைகளை திருப்பி போட்டாடிங்கடா. என்ன கொடுமை சார் அது, எப்படி சார் இது பாவம்? பிசாசுனா பாவத்துடைய பிள்ளைகள் தானே இது எல்லாம். நீ உலக வழக்கம் சொல்லும் போதெல்லாம் பாவத்தை பேசுறியே, ஏன் உனக்கு வறுமை தெரியலையா கண்ணில்? வறுமை இந்த உலக வழக்கம் தானே. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்றால் இந்த வறுமை என்னை கிரியை செய்ய கூடாதல்லவா? நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்றால் இந்த வியாதியின் மேல் வேலை செய்ய முடியாதல்லவா? நான் இந்த உலகத்துக்கு அல்ல என்றால் இந்த முதுமை என்னை தொட முடியாதல்லவா? கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலக வழக்கத்தை எல்லாம் எடுத்து பேசுற நீ. உலக வழக்கம்னு பாவத்தை மட்டும் தான் நீ பேசுற. ஆனால் உண்மை என்னன்னா, பாவத்தை சிலுவையில் கொன்றார். என் அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த தம்பி பேசுற தம்பி தான். அவர் ஆளுதான் கொஞ்சம் முடியல நினைச்சிருந்தாலும் அவர் எனக்கு வயசு குறைச்சுதான். அவர் யோசேப்பை உயர்த்துவேன் சொன்னாரு. குளிக்கல போறேன்னு சொன்னாரா?
ஏய், குளிக்கல கடவுள் ஆடா போட்டாரு. என்னப்பா தம்பி, எந்த காலேஜில் படிச்ச தம்பி? குழிக்குள்ள அசுத்தாவியல் போட்டுச்சு தம்பி. அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாங்க நம்மள மாதிரி, அவங்க போட்டாங்க. கர்த்தரா குழியில் இறக்குனாரு. எங்கடா படிச்ச? நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் தமிழ்ல இருக்கு, இருக்கலாம் ஆங்கிலத்தில் இருக்கு. இருக்கலாம், அதை ஒருத்தர் போன வாரம் போட்டிருந்தாரு. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்குல்ல. என்ன இருக்குல்ல? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் மேபி அப்படின்னு வருது. இருந்தாலும் கர்த்தரோ எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். அங்க கூட போக்கஸ். இவன் வியாதியிலே தான் போக்கஸா இருக்கிறான். அதைத்தான் அவனுக்கு பிடிக்குது. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதம் சொன்னா ஆமென் சொல்லக்கூடாதான். என்ன சார் வருத்தம்? ஜனங்களை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கீங்க. ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஆமென் தானே சொல்றாரு, ஆமென் தானே சொல்லணும் இருக்கு. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்ப கர்த்தருக்கு பிரியம். கை தட்டுங்க. சுத்தி சுத்தி வரான், சுத்தி சுத்தி வரான். யாரு? பிழையாம். இங்கிட்டு கூடி வந்தா இவனை சபிச்சிடலாமான்னு பார்க்குறான், அங்கிட்டு கூடி வந்தா சபிச்சிடலாமான்னு பார்க்குறான். அவன் சொல்றான், பாலாக் ராஜா ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் பாரு, அவனை ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் மைனஸ் பாயிண்ட் தெரியுதான்னு பாரு. அந்த பாயிண்ட்டுக்குள்ள சாபத்தை உள்ள விடுறான்றான். அவன் எல்லா ஆங்கிள்லையும் பார்க்குறான். எல்லா ஆங்கிளில் பார்த்தாலும் அவன் சொல்றான், எல்லா ஆங்கிள்லையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. சரி, பர்சனலை பாரியா, பர்சனலுக்கும் அவர் கரையும் கொடுத்துருக்காருல. அப்போ எங்கிட்டுமே போக முடியாதா? 3 தடவை நிமித்தம் பார்க்குறானா, போய் குறி கேட்குறான், இல்லாட்டி ஜெபிச்சு கேட்குறேன். அப்படி கூட வச்சுக்காங்க. ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீங்களா? நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்றார். 2வது தடவை கேட்குறேன், ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிக்கிறேன். 3வது தடவை கேட்குறேன், ஆண்டவரை அவங்கள எங்கேயாவது சபிக்க முடியுமா? இல்லை முடியாது தம்பி, ஆசீர்வதிக்க முடியாது. 4வது தடவை வந்தினா இப்போ ஒன்றை சபிச்சுனே அமைதியாக போயிருண்டு. உன்னை பைபிள் அவன் சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை பிழையாம் கண்ட பின்பு மறுபடியும் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகவே கையத்தட்டு. எதுக்கியா விசாரிக்க போற? 4 தடவை விசாரிச்சுட்ட, ஆசீர்வதிக்கிறதா சித்தம் தெரிஞ்சு போச்சு. இனிமே திரும்ப என்ன முழங்கால போட்டு நீ கேட்க போற? இதுக்கெல்லாம் முழங்கால் போட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லிருச்சு பைபிள். ஏன்னா 4 தடவை கேட்டுட்டா 4 தடவை சொல்லிட்டாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதேன்ட்டார். ஏகாரம் வந்துருச்சு உள்ள. என்ன காண ஏகாரத்தை? ஏகாரம் அதாவது வாக்கியத்தை அதிக உறுதிப்பாடோடு சொல்வது. அவனை அழைத்து வாருங்கள், அவன் இதை செய்வான் போது அவனே இதை செய்வான் அப்படின்னா அவர் யாரும் செய்ய முடியாது. உங்களுக்கு புரியலையா? புரியுற மாதிரி சொல்லவா? அதாவது மகாதேவியை மணக்கிறேன் அப்படி இல்லை, மணந்தால் இல்லையே ஏல், இல்லையே ஏகாரம், மரணதேவி இதுதான். அப்படி இல்லை அப்படின்னா வேற எதுவும் இல்லை அப்படின்னா ஏகாரம். அது மாதிரி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்ப. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறதா மகளே கர்த்தருக்கு சித்தம். உனக்கு வியாதியை கொடுக்கிற சித்தம் இல்ல. எத்தனை பிரசங்க வேணாலும் வரட்டும், பாப்பா உனக்கு சேர போட்டு உட்கார் பேசுவோம் நம்ம. உயர்த்துறேன்னு சொன்னாரு, குளிக்கல போடுவேன்னு சொன்னாரு, என்ன சொன்னாரு? தம்பி எங்க இருந்துப்பா வந்தீங்க நீங்கெல்லாம்? எங்கப்பா படிச்சது? மக்களை குழப்பிட்டு இருக்கீங்களேப்பா. தேவன் நல்லவர்ப்பா. அப்படிலாம் எங்களுக்கு குழி வெட்டுறவர் கிடையாதுப்பா. குழி வெட்டின அண்ணன் தம்பிப்பா, அவன் உடன் பிறந்த ஊழியர்கள் மாதிரி அன்பு சகோதரர்கள் குழி வெட்டினாங்க. ஆனால் கர்த்தர் விடுவிச்சார் தம்பி. தம்பி விடுவிச்சார் தம்பி. மதுரை பக்கம் வாங்க தம்பி, பேசுவோம் தம்பி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறையா சொல்லித்தரேன். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் த பீப்புள். கடவுளை மனிதர்களிடம் கெட்டவர்களாக காட்டாதிருங்கள். அது பிசாசின் பிரசங்கம், அது பிசாசின் பிரசங்கம். ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா தேவனை நீங்கள் கெட்டவன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ என்ன மக்கள் என்ன நினைக்கிறான்? அவனே அந்து நொந்து போய் தான் சார் வந்திருக்கிறான். அம்பிட்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாவம் மதிய சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க மாதிரி 4 நைட்டுக்கே வருவாங்க. இந்த நல்ல பெரிய பெரிய பணக்காரங்களை விட்டு தூங்கிடுறது. இந்த பாவம் அவன் ரொம்ப அந்து போனவன் தான் எப்படி ஆயிலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு 4 நைட்டுக்கு வரான். அவனை போட்டு கொள்றது, கதவை போட்டு வேட்டையாடு விளையாடு மாதிரி. உள்ள ஒன்று வெளியே கதவை பூட்டிட்டாட அடிக்கிறீங்க நீங்க. ஏன்டா அவனே நொந்து தானப்பா வரான் தம்பி. அவனே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் வரான் தம்பி. அவனை உட்கார வச்சு உன்னை குழிக்குள்ள தள்ளுவார்ல. என் அன்புக்குரியவர்களே, அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுடைய சித்தம். அப்ப வாழ்க்கையில மேடு பள்ளம் என்பது இந்த உலகத்தின் வழக்கம்.
இந்த வழக்கம் எனக்குள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் இந்த உலகத்திற்கு வந்து பிதாட்ட இருந்து நான் இறந்து போய் மரணம் அடைஞ்சு தேவன் என்னை ரீச் பண்ண முடியாத, அல்லது அவர் ரீச் பண்ணாலும் நான் கேட்க முடியாத ஒரு இடத்திற்கு நான் கடந்து வந்தபோது வேறு வழி இல்லாமல் இங்கே நான் விழுந்து விட்டேன். ஆனா பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது, ஆமென், சிலுவையில் அறையப்பட்ட போது, எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது உங்கள் மரணத்தை, அந்த பழத்தை புசித்ததினால் வந்த மரணத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். இந்த மரணத்தை மட்டுமல்ல, தேவனுக்கு உங்களுக்கும் இருந்த தொடர்பு அறுந்து போனதே, அந்த மரணத்தை வாங்கிய போது பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு அறுந்து போனது. அவர் அங்கே தொடர்பு அறுக்கப்பட்ட போது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தொடர்பு துண்டிக்கப்பட்டவராய் துடித்த போது நான் பிதாவோடு இணைக்கப்பட்டேன். நான் பிதாவோடு இணைக்கப்பட்டேன், என் தகப்பனோடு இணைக்கப்பட்டேன். மரித்த நான் மறுபடியும் உயிரோடு எழுந்தேன். இதோ என் குமாரன் மரித்தான், இதோ அவன் உயிரோடு எழுந்தான் என்று ஓடி வந்து என்னை கட்டி அணைத்தார் பிதா. இப்ப நான் மறுபடியும் பரலோக குடும்பத்துக்குள்ள உயிரோட எந்திரிச்சிட்டேன். அப்படின்னா இந்த உலகத்துக்கு நானு செத்துட்டேன். கை தட்டுங்க. ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் மரித்தேன், ஆனால் உயிரோடு இருக்கிறேன். நான் ஞானஸ்தானத்தில் மரிச்சிட்டேன். இப்ப ஏன் கேள்வி, முத நான் மரிச்சப்ப பிதாவே என்ன தேடினாரு. ஏன்னா அவர் தேடுற இடத்துக்கு வெளியில இருந்தேன்னா, இப்ப இவனுக்கு நான் மரிச்சிட்டேன்னா இவன் என்ன தேடத்தான் செய்யணும். ஆமென், ஆமென். இப்ப நான் இங்க வந்துட்டேனா, இவன் கேட்கிறான், ஜஸ்டின் எங்கேயா போன? நான் உன் சத்தத்தை கேட்டு நீ ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு நான் வந்துட்டேன். புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த சிலுவை மரத்தின் கனியை, அந்த ஜீவ விருட்சத்தை புசித்தாயோ? ஆமா, ஜீவ விருட்சத்தை புசித்தனால நித்திய ஜீவன் சொல்றார். அன்புக்குரியவர்களே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், now you are in unreached area of devil, from devil. பிசாஸ்ட இருந்து நீங்க ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. எப்படி நீங்க முத மரித்த போது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் அந்நியன் ஆயிட்டீங்களோ, அப்படி இப்ப நீங்க உலகத்துக்கு மரிச்சனால பிசாசின் சாபங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்நியனாய் மாறிவிட்டீர்கள். பிசாசின் வியாதிக்கு நீங்கள் அந்நியனாகிவிட்டீர்கள். இப்ப அவன் உங்களை தேடிக்கிட்டே இருக்கிறான். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் அன்பு. நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. இப்ப பிசாசுக்கு குருட்டாட்டம் பிடிச்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. அவனால நீங்க எங்க இருக்கீங்கன்னே கண்டுபிடிக்க முடியாதான். அப்புறம் எங்கிட்டு உங்க மடியில வந்து சாபத்தை வைக்க முடியாம? சொல்லுங்க சொல்லுங்க சார். பிசாசுக்கு குருட்டாட்டத்தை தேவன் கொடுத்துட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராமே சொல்லுங்க. 2 சம்பவத்தை சொல்றேன். பைபிளில் எதிரிகளுக்கு குருட்டாட்டத்தை தேவன் கொடுத்தார். 3 சம்பவம் இப்போ இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது ஸ்பாட்டில். ஒன்று, ஃபஸ்ட்டு சோதம் குமாரா. சோதம் குமாரால உள்ள வந்தவொடனே இந்த 2 தூதர்கள் உள்ள இருக்காங்க. வெளியில் யார் இருக்கிறா? அவன் யாரு? லோத்து. ஆமா, நடுவில் இருந்துட்டு சொல்றான், அந்த மனுஷனை வெளியே அனுப்பிவிடு, அவர்களோடு நாங்கள் புணர வேண்டும். we want to have a sexual intercourse with that person. அவன் ஆம்பளை பையன் இல்லை, வர சொல்லு. சோதம் குமாராவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது வந்து கே மேரேஜா, வாட்ஸ் தட், ஹோமோசெக்ஸ். அதனால் வந்து ஹோமோசெக்ஸுக்கு சோடோமி என்கிற பெயர் வந்ததற்கு காரணம் அது சோதோம் குமாராவிலிருந்து தொடங்கினது. அவனை வெளியே விடு. நான் சொல்ல, என் பிள்ளை 2 பேர் இருக்கிறேன், நான் அனுப்புறேன். அவங்கள அனுப்பு சொல்ல. அவங்க என் நிழலுக்கு வந்தாங்க. அதில் ஒரு மெசேஜ். ஆமாம், ஒரு மனுஷனே தான் நிழலுக்கு வந்தவனை விட மாட்டேன்டா, என் பிள்ளைய தரேன்னு சொன்னா, நான் உன்னதமான ஒரு நிழலுக்கு வந்துட்டேன். அவர் சொன்னார், நான் என் குமாரனை தரேன்டா, இவன் நிழலுக்கு வந்து அவனை தொட விட மாட்டேன்டா, கையை தட்டு வருது. ஆமே,
ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இவங்க கதவை உடைக்கிறேன்னும் போது தூதர்கள் வெளியே வந்து இவனை உள்ள அனுப்பி அவர்களை குருட்டாட்ட பிடிக்க பண்ணினார்கள். இங்கே இருங்க, கதவு இங்கனக்குள்ளே இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, இங்கனக்குள்ளே இருக்கு. இங்கனக்குள்ள தேடிக்கிட்டே இருக்கிறேன். எங்கே எனக்கு ரொம்ப பைபிளில் செங்கடல் பிளந்துச்சுன்றதெல்லாம் ஈஸியாக நான் நம்பிட்டேன். ஆனால் கதவு பக்கத்துலேருந்து கதவை தேடினான்றது எனக்கு நம்ப. இது என்ன மிராக்கிள், மோசமான மிராக்கிளாக இருக்குது. கதவு பக்கத்துலேருந்து கதவை தேடிட்டு இருக்கிறான். இப்படித்தான் பிசாசு ஒரு காலத்தை உங்கள் வாசற்படியில் படுத்துருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் அவனை மறிச்சிட்டீங்க, அன்ரீச்டு ஏரியாவுக்கு வந்துட்டீங்க. தேவன் எப்படி அன்னைக்கு ஆதாம தேடினாரோ அப்படி பிசாசு இன்னைக்கு உங்களை தேடுனா, ஆனாலும் கிடைக்கவே மாட்டீங்க நீங்க. ஏன்னா அன்ரீச்டு ஏரியாவுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி வியாதி வரும், 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 எப்படி பலவீனம் வரும், எப்படி முதுமை வரும், எப்படி கை தட்டுக்கு வருதவருக்கு வராது. You are completely delivered. ஆமா, அவுட் ஆஃப் த கவரேஜ் ஏரியா. அடுத்து இன்னொரு இடத்துல குருட்டாட்டம் முடியும். எங்க சொல்லுங்க பார்ப்போம். செங்கடல், செங்கடல்ல விரட்டி வந்துகிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு தேவன் நடுவில் என்ன கொடுத்துட்டாரு? மேகஸ்தம்பம். அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், ஆமிவற்றால். தம்பி அங்க பாருப்பா, நீர் நடத்தும். கமான் சே, அக்னி ஸ்தம்பம், அங்க அங்க மேகஸ்தம்பம், அதுபடி ஆமிவற்றால் நீர் நடத்தும். தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ ஏழைக்காக. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ. ஆமென், ஆமென், ஆமென். அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் வந்த உடனே ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இங்கே கிரேஸை பற்றி சொல்லுது. செங்கடலுக்குள்ளே வந்தோடனே கிரேஸ் சொல்லி இறங்கிருச்சான். இறங்கினோன்னு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மேகஸ்தம்பம் இவங்களுக்கு வெளிச்சம், அவனுக்கு இருட்டு. எல்லாம் சொல்லுங்க, இவங்களுக்கு வெளிச்சம், அவனுக்கு இருட்டு. கிருபையின் செய்தி, எங்களுக்கு வெளிச்சம், உங்களுக்கு குழப்பம். எங்களுக்கு லிபர்ட்டி பரிசுத்தத்துக்கு, உங்களுக்கு லிபர்ட்டி பாவத்துக்கு. எங்களுக்கு தெளிவா இருக்கு, உங்களுக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா இந்த மேகஸ்தம்பம் தான் செங்கடல்ல இறங்குச்சு. அநேகர் எழுந்திருக்கிறதற்கும் அநேகர் விழுகிறதற்கும் இவர் காரணமாவார், இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. கிருபையின் உபதேசம் இடறுதலின் உபதேசம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை அன்றி மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அங்கனுக்குள்ள குருட்டாட்டம். ஏறக்குறைய எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? எத்தனையோ ஆயிரம், ஒரு 50,000 பேர், 30,000 பேர் கூட வந்திருப்பாங்க, 20,000 பேர் கூட வந்திருப்பாங்க. ஏன்னா 45 லட்சம் பேர்ல காலி பண்ணணும். அவ்வளவு பேரும் செங்கடலுக்குள்ளே சுத்திட்டு திரியிறாங்க. தைரியமா இருங்க. ஆமா, பக்கத்து வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணலாம், ஆனா உங்க வீடு அவன் கண்ணுக்கே தெரியாது. You are disappeared. ஜங்கட ஜங்கட ஜங்க சான்ட்டீங்க. உங்களை பார்க்கவே முடியாது. அப்புறம் எங்கிட்ட உங்களை தாக்குறது? எல்லாம் சொல்லுங்க, என்ன பார்க்கவே முடியாது, நீ என்ன நோக்கவே முடியாது, அப்புறம் என்ன தாக்குறது? செய்யறது நாம இல்ல இல்ல, அதெல்லாம் பார்க்க முடியும். அதான் தேவனே பிதாவே பார்க்க முடியல ஆதாம, எங்கப்பா இருக்கன்றார். ஏன் டிஸ்கனெக்ட் ஆனா எவனும் பார்க்க முடியாது. அப்ப பிசாசு எப்படி உங்களை பார்க்க முடியும்? இவன்ட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆன பிறகு. மூணாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். எங்க எலிசா, எலிசா தானே, எலியாவா? எலிசா அவனை பிடிக்க வந்தப்ப என்ன செஞ்சிட்டாங்க? ஐயா செத்துட்டோம் அந்த ராஜா சொன்னப்ப அப்படின்னா ஜூ மந்திரகாலிட்டான். சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் என்ன ஆகி போச்சு? கண்ணு தெரியாம போச்சு. இவங்க கண்ணு தெரிஞ்சாலே சண்டை ஒழுங்கா போட தெரியாது இவங்களுக்கு. கண்ணு தெரியாட்டு இருக்கிறாங்க. ஒன்று அந்த ராஜா சொல்கிறார், இவர்களை சிறைப்பிடிக்க வந்து என்ன, ராஜா அங்கே இல்லை, அப்போ என்ன செய்யறேன்னு அப்படியே மாப்பா அவங்களை வழிகாட்டுற நேராக கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி விட்டான். திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என்ன கண்ணு திறந்தாலும் சுற்றி அம்பு கம்போட நிற்கிறாங்க. வலுவா அரண்மனைக்குள்ளேயே மாட்டிட்டாங்க. உடனே மிரண்டு போய் ஐயோ எப்படி இங்கே வந்தவன் குருட்டாட்டம் பிடிக்க வச்சிட்டான் எலிசா. உடனே ராஜா சொல்ல, இவர்கள் வெட்டி வீழ்த்தவா. உடனே சொல்கிறான், ஓ வில்லுனாலும் அம்பினாலும் இவனை பிடிச்சியா வெட்டுறதுக்கு? எப்படிலாம் ஜோக் அடிச்சிருக்காங்க பாருங்க. கை தட்டுங்க எலிசாக்கு.
மேன் ஆஃப் காட் எப்படி ஜோக் அடிச்சு, என்னப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்ட போல வெட்டுறேன்ற போட. ராஜாப்பா சொல்றாங்க, சார் ராஜாப்பா சொல்றாங்க, உங்களுடைய வில்லினாலும் அம்பினாலும் பிடித்தாயோ அப்படின்ட்டான். என்ன செய்ய, 50 பேருக்கும் முனியாண்டி விலாசில் போய் பிரியாணி வாங்கிட்டான்னு சொல்லிட்டான்.